நீதிநெறி தவறாமல் ஆட்சி புரிந்து வரும் என்னுடைய தாய் தந்தையே உங்களுடைய செல்வனுடைய வணக்கம். அன்பால் அவதூட்டி தன்பால் தேரோட்டி சொல்லி கிண்ண தமிழர் நிலைமைக்கான் வருங்காலத்தில் வாழக்கூடிய செல்வங்களே நீங்கள் இதுவரை இன்று போல் என்றென்றும் இருக்க வேண்டும் என்று எங்கள் உளமாற அப்படியாகட்டப்பா. வெளிநாடு போய் பட்டு படலாம் வந்துக்கிட்டு வரேன். வெளிநாட்டுல போய் ஐயோ பெரிய படிப்பா. சரி சரி பரவாயில்ல இருட்டான். இப்ப நான் கூட வெளிநாடு போலான்னு நினைச்சேன். துட்டு இல்ல. அதனால உள்ளூர்ல கார்ப்பரேட் ஸ்கூல் படிச்சுக்கிறேன். படிச்சிருக்கியா? வெளிநாட்டு படிப்பா உள்நாட்டு படிப்பா செக்யூரிட்டி ஆட்ட போகிறேன். சோதனை செய்து பார்க்க ஒரு சின்ன கணக்கா எப்படி போடுறேன்னு பார்க்க போறேன். நானு கார்ப்பரேட் ஸ்கூல் படிச்சுக்கிறேன். சரி சரி நான் கான்வென்ட்ல படிச்சுவேன். அதனால கணக்கு கேக்குறேன். எப்படி இப்போ ஒரு 15,000 10,000 1500 ரூபாய் கடை வாங்குறேன். 1500 ரூபாய் கடை வாங்குறேன். ஆமா. அந்த 1500 ரூபாய் திருப்பி கொடுத்துறேன். சரி. எனக்கு லாபம் கிடையாது அவனுக்கு லாபம் கிடையாது. கரெக்டா? உண்மைதான். ஆனா அந்த 1500 ரூபாய் வாங்குறேன். 1500 ரூபாய் குத்துட்டா எனக்கு 100 ரூபாய் நிக்கும். 1500 ரூபாய் கடை வாங்குறேன். ஆமா. மறுபடியும் 1500 ரூபாய் கடன் குத்துட்டா எனக்கு 100 ரூபாய் நிக்கும். எப்படி விளக்கம் சொல்லு? கார்ப்பரேட் கணக்கு. சரி விளக்கம் சொல்லுப்பா. சொல்லிட்டா இப்போ உங்க அப்பா கிட்ட ஒரு 1000 ரூபாய் கடை வாங்கிட்டேன். 1000 ரூபாய் வாங்குறேன். அது எங்க வச்சிட்டா மறந்துட்டேன் விடு. சரி செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு 500 ரூபாய் வாங்கிட்டேன். ஆமா. அந்த 500 ரூபாயில 300 ரூபாய் மளிகை சாமான் வாங்கிட்டேன். 300 ரூபாய்க்கு மளிகை சாமான் வாங்கிட்டேன். மீதி எவ்வளவு இருக்குது? 200 ரூபாய் இருக்கு. சரி இந்த 200 ரூபாய் வச்சிருந்தா வேஸ்டா செலவாயிடும். வாங்கின கடத்தை கொடுத்துடலாம். அவனு உங்க அப்பா கிட்ட 1000 ரூபாய் வாங்கினா 100 ரூபாய் கொடுத்துட்டேன். 100 ரூபாய் கொடுத்துட்டேன். உங்ககிட்ட 500 ரூபாய் வாங்கினேன். அதுவும் 100 ரூபாய் கொடுத்துட்டேன். 100 ரூபாய் கொடுத்துட்டேன். எவ்வளவு கொடுத்துட்டேன்? 100 ரூபாய் கொடுத்துருக்கேன். இப்போ எவ்வளவு தரணும்? அவருக்கு 900 ரூபாய் தரணும், எனக்கு 400 ரூபாய் தரணும். 900 400. ஆமா. மொத்தம் கூட்டி எவ்வளவு ஆகுது? 1300. 1300. இன்னும் எவ்வளவு தரணும்? இன்னும் 200 ரூபாய் கொடுத்தா சரியா போச்சு. நான் மளிகை சாமான் எவ்வளவு வாங்கிக்கிறேன்? 300 ரூபாய். அதுல 200 ரூபாய் எடுத்துட்டு எவ்வளவு நிக்குது? 100 ரூபாய் நிக்குதுப்பா. இன்னும் 100 ரூபாய் லாபம் தானே? எப்படி அண்டர்ஸ்டாண்டிங்? இந்த கணக்கு எவனும் போட முடியாது தெரியுமா? இந்த கணக்கு அப்படி நோவாத 100 ரூபாய் சம்பார் இது போல யாரும் சம்பாதிக்க முடியாது. ஆமா ஆமா. இன்னும் நிறைய பேருக்கு புரியல. இப்பதான் யோசனை புரியல. ஆமா. என்னடா நல்லா கேட்டுங்க. 1000 ரூபாய் வாங்கினேன். அது வச்சுட்டு செலவு பண்ணிட்டு மறுபடியும் 500 ரூபாய் வாங்கினேன். 300 ரூபாய் மளிகை சாமான் வாங்கிட்டேன். மளிகை சாமான் 300 ரூபாய். மீதி 200 ரூபாய் இருக்கு. அதுல 1000 ரூபாய்க்காருக்கு 100 ரூபாய் கொடுத்துட்டேன். 500 ரூபாய்க்காருக்கு 100 ரூபாய் கொடுத்துட்டேன். உன்னை எவ்வளவு தரணும்? அங்க 900 ரூபாய், இங்க 400 ரூபாய். 400 ரூபாய் மொத்தம் சேர்த்தா 1300. அங்க மளிகை சாமான் எவ்வளவு இருக்குது? 300 ரூபாய்க்கு வாங்கினேன். அதுல 200 ரூபாய் எடுத்துட்டா 100 ரூபாய் நிக்குதா? ஆமாப்பா. எப்படி இதான் கணக்கு. யாருக்கும் புரியாது. ஆனா 100 ரூபாய் லாபம் மட்டும் வரும். சரி அதை விடு. உங்ககிட்ட கடன் வாங்கிப்பாங்க. நாளைக்கு வாங்கி பாரு. சரி இன்னொரு சின்ன இது. எப்படி? அதை கேட்டா பதில் சொல்லுவா? சரி கொட்டை இல்லாத பழம் என்ன பழம்? எடுத்ததுமா கொட்டை இல்லாத பழம். ஏங்க சொல்லுங்க. அதெல்லாம் கணங்க. கொட்டை இல்லாத பழம் என்ன பழம்? ஏண்டா என்னடா குழந்தைகள் என்னடா பேசுறீங்க? இல்லாதக்கிட்டோ கேட்க வேற. ஏண்டா கொட்டை இல்லாத பழம் சிங்கமாலா பேசுற? யாரடா அப்படி கேக்குற? நீதான். கொட்டை இல்லாத பழம் எல்லா பழத்திலும் கொட்டை இருக்கு. சொல்லுங்க. கிடையாது. இல்ல அதுல சின்ன சின்னதா. ஆமா ஆமா. கொட்டை இல்லாத பழம் அண்ணாச்சி பழம். ஆமா அதெல்லாம் கொட்டையா கிடையாது. நாளைக்கு வாங்கி சாப்பிட்டு பாருங்க. இவர் கார்ப்பரேட் என்ன ஒரு படிச்சுக்கிறாரு. இவர் நிறைய நெட்டுலாம் பாப்பாரு போல. ஆமா ஆமா. கொட்டை இல்லாத பழம் அதான். சரி பரவாயில்ல இருக்கட்டும். இன்னொரு கேள்வி. பண்ணா வெளுக்காத வெள்ளையும் உடையார் செய்யாத பாண்டமும் பானமே பெய்யாத மழையும் மூணும் சேர்ந்து ஒரு போல் என்ன செப்பு? ஒரே ஒரு போல். ஆமா ஆமா. என்னடா? come on tell me. இல்ல தெரியலப்பா. தெரியலையா? oh my god. தேங்காவா? ஆமா. அதனுடைய விளக்கம். அத உடைச்சா உள்ள வெள்ளையாகுது பாரு. அது வண்ணா வெளுக்காது. மேலக்கு போ ஓடு. அது உடையார் செய்யாத பாண்டம். உள்ளக்கு போ தண்ணி. வானமே பெய்யாத மழை. இது மூணும் சேர்ந்து தான் ஒரு பொருள். அண்டர்ஸ்டாண்டிங்? ஐ அம் அண்டர்ஸ்டாண்டிங். சரி உங்களுக்கு நாட்டி நிக்கிச்சு உண்டு. அப்படியே? ஆமா. தண்ணி நில்லுங்க கூப்பிடுறேன் பாருப்போம். ஓ பாபா. இப்போது உங்களுக்காக நாட்டுப்புற கலை ஆடும்
அந்த பண்ணும் கீ கீன்னு கீக்கும் கிழிக்கிற பெண்ணு இப்போ தான் வேணும். கூப்பிடுற பாரு என்ன பண்ண போது பாரு அப்படியா? அந்த பண்ணும் அந்த வர சொல் முதல்ல. அங்க வாமா உனக்கு என்ன டான்ஸ் தெரியும் எனக்கா ஆ. அனைத்து தேசமும் தெரியும் அன்னட்டு டான்ஸ்னா என்ன ஏய், அன்னட்டு எங்க அம்மா ஆடாத நான் நாட்டியமா? வயசுல ஆடாத ஆட்டங்கள்ல ஓஹோ வயசுல ஆடாது இப்ப குச்சி என்னால குச்சி முடியல ஆடுவா வயசாச்சுல குச்சிப்புடி ஆடுவா குச்சிப்புடியா ஆ. என்னங்க அதெல்லாம் அதெல்லாம் என்ன? குச்சிப்புடினா என்ன அது ஒரு நாட்டியமா எனக்கு தெரியாது கதகளி அது ஆடுவேன் வேலை ஆ. அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஆடி காட்ட ஏன்டா என்னடா வயசாகுது எனக்கு ஆ. டான்ஸ் ஆடுற வயசான எனக்கு 2 பசங்க இருக்கிறாங்க ஓஹோ. டான்ஸ் ஆட சொல்றேன் எப்படி அதெல்லாம் இதெல்லாம் ஆடினதுனால தான் அதுக்கு பிறந்தது கதகளி ஆடினால அம்மா நீ போ. போகிறமா ஓடி வாமோ இதுனா எங்கூட்டு வாஷிங் மிஷின் மாதிரி ஆட்டிங்குது எங்கூட்டு வாஷிங் மிஷின் இப்படி தான் துணி பட்டா டிக்கி டிக்கி ஆட்டிங்க இருக்கும் அதே மாதிரி ஆட்டிங்கிறான் அவங்க துணி போட்டா வெளுக்கும் இங்க என்ன போட்டா வெளுக்கும் நீங்க போடுங்க வெள்ளை துணியா ஓ போடுங்க போட்டு அப்படியே ஏத்துக்கணும் ஏன் லேட்டா வேலூர் போயிருந்தேன் என்னத்துக்கா புக் பண்ண எத்தின்னு பேரா சாரிம்மா சாரி எத்தின் புக்கிங்னு கேட்டு போய் எத்தின் பேர்னு கேட்டேன் விடு விடு தொடப்ப கடை முறிஞ்சுக்கும் அச்சா கூட பரவாயில்ல சரிங்க வா உன்னை எது கூப்பிட்டு தெரியுமா எதுக்கு? அதுக்கு தான் வாங்க. முடியாது வண்டி செட்டில் போய் நின்னுக்குது ரிப்பேர்ல இருக்குது இல்லைன்னா சனரி கடாச்சு யாரு? இல்ல வண்டி சொல்றேன் சரிங்க வாமா இங்க வா. இங்க இலவசமா வந்துக்கிறாங்க அங்க பாரு அவதான் இளவரசரு இது மகாராணி இது மகாராணி ஸ்டெப்பினி மகாராணியா? எப்படிண்ணா என்ன? அவங்களுக்கு பேத்தி போய் சொல்றீங்க ஏங்க பேத்திலாம் இல்லம்மா பேத்திலாம் கிடையாதுமா அம்மா மகாராணி நாட்டு மகாராணி அவங்கதான். ரெண்டாம் தாரமா வீட்டுக்கு ஆள் கடைகளை தள்ளி விட்டாங்க சொல்றேன். எப்படி எப்படி? ஆள் கடைகளை தள்ளி விட்டாங்க உன்னை மகாராணி தான் சொல்ல சொன்னாங்க. கேட்டாங்களா அதெல்லாம் அவங்க கேக்குறாங்க போ பேச்சான்னு அதெல்லாம் பேச்சான்னு கேக்குறாங்க